ஃப்ரெண்ட் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ஈரான் அமெரிக்கா போர் கூட முடிஞ்சிடும் போல தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்துல அடுத்த முதலமைச்சர் யாரு அப்படின்றது ரொம்பவே குழப்பமா இருக்கு. ஒரு பக்கம் ஒரு நியூஸ் சேனல் என்ன சொல்றாங்கன்னா வட துருவமும் தென் துருவமும் இணைய போகுது, அதாங்க ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் இணைய போறாங்க, கூட்டு சேர போறாங்க, கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க. அதுல இபிஎஸ் முதலமைச்சரா இருக்க போறாரு, இந்த பக்கம் உதயநிதி அவங்க துணை முதலமைச்சரா இருக்க போறாங்க. இதுக்கு டிஎம்கேவே ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. பெரும் தலைகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் பேசி காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டாங்க. அடுத்து இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் 2 வாட்டி போயிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவங்க ஆளுநரை போய் சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா கிண்டில. அவரும் வின்லாம் பண்ணிட்டீங்க, அந்த 118 இல்ல ஒரு 117 ஒரு எம்எல்ஏவாவது கண்ணில் காட்டுங்க, அப்படி இருந்தாதானே நான் உத்தரவு கொடுக்க முடியும், என் உத்தரவு வேணும் அப்படின்னா நான் சொல்றதை நீங்க செய்யணும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் அந்த பழம் நழுவி பால்ல விழுந்தாலும் அந்த பால் கீழே ஊத்துன கதையா தான் நடந்துகிட்டு இருக்குது. ஒரே இழுபறியா இருக்குது. திடீர்னு பார்த்தா நியூஸ் சேனல் எல்லாம் இணைஞ்சிட்டாங்க. இனிமே டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான். 50 வருடம் பாரம்பரிய கட்சி, 50 வருஷம் இவங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க தமிழகத்தை, அவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க? அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி லோகோவே ட்ரெண்ட் ஆனிச்சு. 2 இலைகளுக்கு நடுவுல சூரியன் உதித்து வர்ற மாதிரி எல்லாம் வந்துச்சு. ஆனா அது ஃபேக் நியூஸ் தான், இது வதந்தி தான். என்ன ஆனாலும் டிஎம்கே ஏடிஎம்கேவோட ஜாயிண்ட் ஆகாதுன்ற மாதிரி டிஎம்கே சைட்ல இருந்து மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க. இது யாரோ ஒருத்தவங்க கொளுத்தி போட்ட வதந்தி அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இப்ப முதலமைச்சர் ஆகணும், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும்னா டிஎம்கே அதுக்கு உதவி செய்யணும், உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே செய்தி தொடர்பாளர் சரவணன் அண்ணாதுரை அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவங்க மறைமுகமா ஹெல்ப் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் கைவிட்டு போயிடுச்சு, அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 11 வருடமா டிஎம்கே கூட்டணியில இருந்தாங்க. காங்கிரஸ்க்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த போது அந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தான் போய் நின்னுச்சு. அந்த பிரச்சனையில இருந்து அவங்கள வெளியில கொண்டு வந்துச்சு. இந்த வாட்டி அவங்க 5 சீட் ஜெயிச்சிருந்தாங்க டிஎம்கே கூட்டணியில இருந்து. இப்ப அந்த 5 எம்எல்ஏவும் விஜய் பக்கம் போயிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்துல இவங்களுடைய 5 லெட்டரையும் எடுத்துக்கிட்டு தான் விஜய் போயிட்டு ஆளுநரை பார்த்திருக்காரு. இது மாதிரி 112 வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு 6-7 இழுபறியா இருக்குது. பாமக கூட்டணி வருவாங்க, விசிக கூட்டணி வருவாங்க, கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் வருவாங்கன்ற மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. மீடியா ஃபுல்லாவே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் பெரும்பான்மையை நான் நிரூபிச்சிடுவேன், இன்னைக்கு நான் பதவி ஏற்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டாரு. இதுக்கு மறைமுகமா திமுகவும் ஹெல்ப் பண்ணுதுன்ற மாதிரி டிஎம்கே சரவணன் அண்ணாதுரை அவங்களும் சொல்லிட்டாங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம் தானே. கம்யூனிஸ்ட் அவங்களா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஆழ்வார்பேட்டில் இருக்கிற ஸ்டாலின் அவங்கள போய் பார்த்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க. ஏன்னா சொல்லாம கொல்லாம கம்யூனிஸ்ட் அவங்க போயிட்டாங்க, நாங்களாவது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணும், எங்களை இந்த மாதிரி கூப்பிடுறாங்க, பெரும்பான்மைக்கு ஆள் வேணும் அப்படின்னு எங்களை கூப்பிடுறாங்க, நாங்க போகட்டுமா இல்ல இருக்கட்டுமா நீங்க சொல்லுங்க, நாங்க ஒரு மரியாதைக்காக உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெருந்தன்மையோட இவங்க போய் கேட்டிருக்காங்க. ஏன்னா கேட்டுட்டு போனா நல்லது, நாளை பின்ன எதுவும்னா திரும்பி டிஎம்கே கூட்டணிக்கு வரணும்ல, அப்ப ஏதாவது சங்கடங்கள் வந்துடக்கூடாது, அதனால நம்ம போறது போறோம், ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லிட்டு போயிடலாம், அப்பதான் நாளை பின்ன எதுவும் பிரச்சனை வந்தா நான் உங்கள்ட்ட கேட்டேன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆளுநரோ அதிகாரப்பூர்வமா டிவிகேக்கு அழைப்பு விடுத்துட்டாங்க. இன்னைக்கு நேரு ஸ்டேடியம்ல அவங்க ஏற்பாடு பண்ண மாதிரியே பதவியேற்பு விழா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆளுநர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு ஒரு பக்கம் நியூஸ் வந்த வண்ணமா இருக்குது. ஆக்சுவலா மே 7 தான் விஜய் பதவி ஏற்கிறதா இருந்தாங்க. பதவி ஏற்றதுக்கு அப்புறமா நீங்க உங்க பெரும்பான்மையை நிரூபிச்சுக்கோங்க, 117 எம்எல்ஏ வேணும், 117க்கு மேல வேணும், அது 18 19 எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், இது வேணும். அடுத்ததாக டிஎம்கே கிட்ட போவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும், அதனால அவங்க ஏடிஎம்கே கூட ஜாயிண்ட் ஆகி பெரும்பான்மையை நிரூபிப்பாங்க, அவங்க ஆட்சி அமைப்பாங்கன்ற மாதிரி வதந்தி எல்லாம் வந்தது. இப்ப விஜய் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னும் ஒரு 6-7 எம்எல்ஏக்கள் வேணும், அது விசிகாவா இல்ல பாமகவா இல்ல கம்யூனிஸ்டா அப்படின்ற டாக் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. ஆளுநரும் தீவிரமா அதுல இருக்காரு. அப்படி ஆளுநர் உத்தரவு கொடுக்கல அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க, தமிழகம் மீண்டும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்க்க நேரிடும் அப்படின்ற மாதிரி ரெடியா இருக்கிறாங்க போராட்டம் பண்றதுக்கு. ஆல்ரெடி ஆளுநர் அவங்க இடத்துலயே போயிட்டு போராட்டம் பண்ணாங்க, அதை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு அழைச்சிட்டு போயிட்டாங்க. இங்க இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நேரு ஸ்டேடியம்ல எல்லாமே பக்காவா போட்டு வச்சுட்டாங்க. மே 7ஆம் தேதி அண்ணன் சிஎம் பதவி ஏற்பாரு, மக்களுக்காக உச்சத்தை விட்டுட்டு வந்தாரு, அவர்
அவர் பதவி ஏற்பாரு அப்படின்ற மாதிரி தொண்டர்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆளுநருக்கு. அவர் உச்சத்தை விட்டுட்டு வந்தாருங்க, எங்க இப்படி பண்றீங்க, அலக்களிக்கிறீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கன்ற மாதிரி தொண்டர்கள்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் உச்சத்தை விட்டு வந்தாலும் சரி இல்ல மிச்சத்தை விட்டு வந்தாலும் சரி ஒரு 117 கடிதங்களை வந்து என்கிட்ட காட்டுங்க, அந்த எம்எல்ஏ பெரும்பான்மையை நீங்க நிரூபிச்சீங்கன்னா நான் இந்த அண்ணு கொடுக்க போறேன், நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன்ற மாதிரி அவர் நிலைமையும் ஒரு பக்கம் வந்து பாவமா தான் இருக்கு. நடுவுல பிஜேபி தான் வந்து பூந்து ஆட்டையை கலைக்குது, அவங்க தான் வந்து கெடுக்கிறாங்கன்ற மாதிரி டாக்ஸும் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா விஜய் அவங்களும் சரி பரப்புரையில எந்த இடத்துலயுமே வந்து கொள்கை எதிரி வந்து பிஜேபின்னு பெருசா எதுவும் சொல்லல, லைட்டா தான் சொல்லி வச்சாரு. பொதுவாவே வந்து டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டின்ற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி இப்ப டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் வந்து வெசஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து அந்த கான்வாய் இதெல்லாம் கொடுத்திருந்தாங்க, அந்த கார் போலீஸ் எல்லாம் பயங்கர பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க. ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கு, இதுவும் சேர்ந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்றது அவங்க தொண்டர்கள்ட்ட அவங்க ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு அதிருப்தி தான் உண்டாகுது. ஏன் இப்படி பண்றீங்க, 100 சீட்டுக்கு மேல அவங்க வந்து அடிச்சுட்டாங்க, 108 சீட் அவங்க அடிச்சுட்டாங்க, வாங்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது கொடுத்ததை நீங்க ஏன் புடுங்குறீங்க, அடுத்த சிஎம் வந்து அண்ணன் தானே, உங்களுக்கு என்ன லெட்டர் தானே வேணும், அதை வந்து அண்ணன் பார்த்துப்பாரு, ஃபர்ஸ்ட் நீங்க பதவியை கொடுங்க அப்படின்ட்டு. இப்ப பதவியே வந்து கொடுத்தாலும் இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சி ஜோசப் விஜய் அப்படின்ற மாதிரி அவர் பிரகடனம் பண்ணிட்டாலும் அதற்கப்புறம் வரக்கூடிய நிதி பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. ஆல்ரெடி கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி வந்து கடன்ல இருக்கு தமிழ்நாடு. இவர் வந்து மாசம் 2500 தர்றேன், அது இல்லாம அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு, 6 கேஸ் சிலிண்டரு, இவ்வளோ பிரச்சனை வந்து இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து இவர் காசு எங்கேருந்து வாங்குவாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வந்து எழுப்பப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும் எங்க நம்ம வாங்கணும், நிதி பற்றாக்குறையா எப்படி சமாளிக்கணும் என்ன அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனா இப்ப விஜய் இப்ப ஆட்சிக்கே வந்தாலும் அடுத்ததாக அவர் சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றணும். ஏன்னா அங்க ஆப்போசிட்டா இருக்க போறது டிஎம்கே, உதயநிதி ஸ்டாலின் அவங்க தான். அவங்க கண்டிப்பா கேட்பாங்கல்ல, மாசம் 2500 மகளிர் உரிமை தொகையை நீங்க தர்றேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அது எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அது எங்க அப்படின்னு கேட்பாங்க. அது கண்டிப்பா செய்யணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு 1 லட்சம் கோடி தேவைப்படும். ஆல்ரெடி நம்மளுடைய கடனே வந்து 11 லட்சம் கோடியை நெருங்க போகுது. இப்படி இருக்கும்போது மாசம் 1 லட்சம் கோடி கடன் வாங்கி இவர் வந்து தருவாரா? திராவிட முன்னேற்ற கழகம்ல கொடுத்த மாதம் 1000 அந்த உதவித்தொகை ஊக்கத்தொகை வந்து எல்லாருக்குமே வந்து போய் சேரல, சில பேருக்கு தான் போனுச்சு, நிறைய பேருக்கு வந்து அது கிடைக்கல. ரேஷன் கார்டுல இருக்கிற நிறைய பேருக்கு அது கிடைக்கல. முதியோர்களுக்கு முதியோர் பணம்னு தனியா போகும், இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை வந்து போகல. ஆனா விஜய் வந்து எல்லாருக்குமே நான் வந்து தருவேன், இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அப்படின்ற பாகுபாடு இல்லாம எல்லாருக்குமே நான் 2500 தருவேன்ற மாதிரி சொன்னாரு. அதோட பாத்தீங்கன்னா தங்கம் விற்கிற விலைக்கு தாய்மாமன் சீர்ல வந்து 1 பவுன் மோதிரம் தர்றேன்னாரு, அண்ணன் சீர்ல தாலி பட்டுப்புடவை இதெல்லாம் தர்றேன் அப்படின்னு இருக்காரு. இதுக்கெல்லாம் பணம் வேணும்ல, சும்மா நம்ம சொல்லிட முடியாதுல்ல. ஏன்னா எவ்வளவோ கல்யாணங்கள் நடக்கும், எவ்வளவோ குழந்தைகள் பிறக்கும், அந்த குழந்தைகள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்க போற குழந்தை மட்டும் இல்ல, பிரைவேட்ல குழந்தை பிறந்தாலும் தருவேன்ற மாதிரிதான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் அவர் எப்படி செய்வாரு, இதுக்கெல்லாம் நிதி எங்க போவாரு அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து அங்க எழுப்பப்படுது. சோ இப்ப தமிழ்நாட்டுல ஆளுநரா இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர் பாடுதான் பெரும்பாடா இருக்கு. அவருக்கு பெருசா பாடு இல்ல, நீங்க 117 எம்எல்ஏக்களை கொண்டு வந்து பெரும்பான்மையை நிரூபிங்க, நான் வந்து உங்களுக்கு ஆட்சி வந்து கொடுத்துறன்ற மாதிரிதான் அவர் ரெடியா இருக்காரு. இவங்க என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து அண்ணன் முடிவெடுப்பாரு அப்படின்ற மாதிரி செய்திகளும் வருது. ஏன்னா கோட் படத்துல வெங்கட் பிரபு அவர் வந்து வச்சுட்டாராம் TN07 CM 2026 அப்படின்ட்டு. நாங்க எப்படி சர்க்கார் படத்தை வந்து ரீக்ரியேட் பண்ணமோ நிஜத்துல, அதே மாதிரி இப்ப கோட் படமும் ரியலா ஆக போகுது. மே 7 அன்னைக்கு எங்க அண்ணன் வந்து பதவி ஏற்பாருன்ற மாதிரி ஸ்டேட்டஸ்ல ட்ரெயின் விட்டுட்டு இருக்கானுங்க, ரெடியா எடுத்து வச்சிருக்கானுங்க அவர் பதவி ஏற்ற உடனே ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு. அதோட இல்லாம கேலண்டர்லாம் ரெடி பண்ணி எப்பவோ விற்க ஆரம்பிச்சுட்டாங்க, தமிழ்நாடுடைய சிஎம் வந்து அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி போட்டு. அதோடைய டேட்டே வந்து மே 4ஆம் தேதியில தான் ஆரம்பிக்குது, மே 1 கூட இல்ல, மே 4ஆம் தேதியில இருந்து தான் அந்த டேட்டே வந்து ஆரம்பிக்குது. அந்த கேலண்டர் பிசினஸ்ல நிறைய வந்து லாபம் பார்த்தாங்கன்னு சொல்லலாம். ஒரு கேலண்டர் 500 ரூபாயில இருந்து 600 ரூபாய்க்கு வந்து வித்தாங்க. இப்ப கூட நீங்க அமேசான்ல போய் பாத்தீங்கன்னா அந்த கேலண்டர் இருக்கும். சோ இவ்வளவு இருக்கும்போது ஆளுநர் வந்து அதிகாரப்பூர்வமா அழைப்பு விடுத்துட்டாங்க, இன்னைக்கு நேரு ஸ்டேடியம்ல சாயங்காலம் அண்ணன் வந்து பதவி ஏற்றுருவாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து டாக் வந்து போயிட்டு இருக்கு. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யார் அப்படின்றத. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இவர் தான் வருவாரா இல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமையுமா அப்படின்றத நமக்கு இன்னைக்குள்ள மேக்சிமம் தெரிஞ்சிடும். சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.